கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சில வாரங்களாக தியானிச்சு வருகிறோம். முதலாவது, அவருடைய சிந்தை ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தை. அவருடைய பூமியின் வாழ்க்கையின் நோக்கத்தை ரொம்ப கவனமாக பார்த்து அவர் செயல்பட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை தாழ்மை உள்ள ஒரு சிந்தையாக இருந்தது. ரொம்ப தன்னைத்தானே தாழ்த்தினார், ஆகையால் அவர் உயர்த்தப்பட்டார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உறுதிப்படுத்தப்பட்ட சிந்தை. பலவிதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மேற்கொண்டு அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான்காவது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு சிந்தை உடையவராக ஆண்டவர் இருந்தார். பேதுரு ஒரு மீனவராய் இருக்கும் பொழுதே பேதுரு ஒரு அப்போஸ்தலனாய் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை ஆண்டவருக்குள்ளே இருந்தது. ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை நிதானிக்கும் சிந்தையாக இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை நிதானித்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை அவருக்கு இருந்தது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தையாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையோடு இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தையாக இருந்தது. இன்றைக்கு வேதத்தில் உள்ள 4 நிகழ்வுகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இந்த 4 நிகழ்வுகளில் இருந்தும் இயேசுவினுடைய சிந்தை எப்படி வசனத்தோடு ஒருமுகப்படுத்தப்பட்டிருந்ததோ அதுபோல நம்முடைய சிந்தையும் வசனத்தோடு ஒருமுகப்படுத்தப்பட்டதாய் இருந்தால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பாஷணை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சம்பாஷணை என்றால் நமக்கு தெரியும், 2 பேர் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற ஒரு காரியம். பொதுவாக நாம் யாராவது நம்மளை பார்த்த உடனே அவங்கள்ட்ட பேசுவோம், இல்லை வழியில் பார்த்தா கூட நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். சரி, டீ சாப்பிடலாமான்னு கூப்பிடுவாங்க, கடைக்கு போவோம். நம்ம அந்த ஒரு டீ குடித்து முடிக்கிற நேரத்துக்குள்ளே நாம் குடும்பத்தை பற்றி பேசியிருப்போம், அரசியலை பற்றி பேசியிருப்போம், சபையை பற்றி பேசியிருப்போம். எல்லாமே ஒரு பெரிய வட்டம் அடித்து முடித்து விடுவோம். ஆனால் சம்பாஷணைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் சம்பாஷணையின் துவக்கத்தில் நம்முடைய சிந்தை ஒரு விதமாய் இருக்கும், சம்பாஷணை முடியும் போது நம்ம சிந்தை வேறு விதமாய் மாறிவிடும். உதாரணத்துக்கு, ஒரு 3வது நபரை பற்றி அந்த சம்பாஷணையில் பேச ஆரம்பிக்கும் போது நாம் பேசுறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள பெருசாக நினச்சிருப்போம், ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் பாருங்க. அந்த 5 நிமிஷம் பேசி முடியும் போது இவ்வளவு மோசமா அப்படின்னு நம்முடைய மனதிலே அந்த எண்ணம் முற்றிலுமாய் மாற்றக்கூடிய ஒன்றுதான் சம்பாஷணை. ஆகையால் நம்ம சம்பாஷணைகளை குறித்து, நம்முடைய பேச்சுக்களை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. முதலாவது நிகழ்வில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. முதலாவது, இந்த சம்பாஷணை முன்பின் அறியாத ஒரு நபரோடு நடக்கிறது. ஏவாள் அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக நாம நம்முடைய மனதில் நிறைய பாரங்கள் இருக்கும்போது முன்பின் தெரியாதவங்களை சந்திச்சா கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிடுவோம் பாருங்க. என் குடும்பம் எப்படி, என் வீட்டில் எப்படி, என் பிள்ளைகள் இப்படி, அது இப்படி, இது இப்படி. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் இந்த சம்பாஷணை தேவையா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் தேவையற்ற தகவல்களை கொடுக்கறதை என்ன செய்யணும், நிறுத்தி விட வேண்டும். ஏனென்றால் அது நன்மையை பயக்காது, தீமையை கொண்டு வருகிறதா இருக்கும். இங்கே இந்த சம்பாஷணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால்,
சர்ப்பம் தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? பொதுவாக நாம் 2 பேர் பேசும்போது கொஞ்ச நேரம் ஒருத்தர் பத்தி நம்ம பேசிக்குவோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், இதெல்லாம் பேசிக்குவோம் பாரு. இது விசாரிச்சு முடிச்ச பிறகு தானா பேச்சு எங்க போனா 3வது நபரை பற்றி போகும். நம்மை அறியாத அங்கு இல்லாத ஒரு நபரை பற்றி நம்முடைய பேச்சு போகும். ஒருவேளை அப்படி யாராவது பேச ஆரம்பிப்பாங்கன்னா நாம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் தான் அவங்கள பத்தி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. உடனே சொல்லணும், அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே பேசிடலாமா? நீங்க கேட்டு பாருங்க, அடுத்தது அந்த இடத்த விட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஐயோ இது என்ன வம்பா இருக்கு, நாம எதையாவது ஒன்று போட்டு விட்டு போகலான்னு நினைச்சா இவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்பொழுதுமே 3வது நபர், நாம் 2 பேர் பேசுறோம்னா நம்ம அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை குறித்து நம்ம பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அழகா இங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க அந்த அந்த சம்பாஷணையில, ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டா வந்துடுவாரு, அவர்கிட்ட கேட்டுடலான்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆகையால் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம 2 பேர் பேசும் பொழுது 3வது நபரை குறித்து அங்கே பேச்சு வரும் என்றால், உங்களுக்கு அறிந்த நபரா இருந்தா ஒரு உடனே என்ன செய்யுங்க, இது ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களே கூப்பிட்டுருவோம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அந்த சம்பாஷணையினுடைய முடிவில் உங்களுடைய மனது கரைபடாத மனதாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஏவாள் அந்த சம்பாஷணையை தொடர்றாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்ப தேவன் என்ன சொன்னாரு? அதை புசிக்க வேண்டாம் தான் சொன்னாரு, தொட வேணாம்னு சொல்லல. 3வது நபரை பத்தி பேசும்போது, அவங்களுடைய வார்த்தைகளை பேசும்போது நம்மளை அறியாமலே கூட்ட ஆரம்பிச்சிருவோம். புரியுதா? இங்க ஆண்டவர் சொன்னது வேற, ஏவாள் சொல்றது வேற. அந்த வார்த்தைகளை அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல சகோதரிமார் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் சகோதரிகளை மட்டும் சொல்றாங்க? சகோதரர் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கவனமா இருக்கணும். ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது யாருங்க? சகோதரிகள். என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். சகோதரிகள் பொதுவாக எளிதாக காரியங்களை நம்புவாங்க. அப்படிப்பட்ட குணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணம் சகோதரிகளுக்கு உண்டு. ஆகையால் செய்திகளை கேட்கும்போது நாம கொஞ்சம் கவனமாகவே கேட்கணும். ஒரு சம்பாஷணையிலே ஈடுபடுவதற்கு முன்பதாக கொஞ்சம் நிதானித்து பார்த்து, இந்த சம்பாஷணை அவசியமா? ஒரு காலகட்டத்தில் நாம் ஒருத்தட்ட தொலைபேசியில் பேசணும்னா அது எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கும், இல்லை ஒரு எஸ்டிடி பூத், அங்கே போய் இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நம்ம போய் என்ன செய்வோம்? தொலைபேசியில் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அன்றைக்கு அந்த தொலைபேசி அந்த வயரினால் கட்டப்பட்டு ஒரே இடத்துல இருந்தது. இப்போ அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு அந்த கயிறு அல்லது வயர் நம்ம காலில் கட்டப்பட்டிருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம கையில் என்ன வச்சுட்டு இருக்கிறோம்? ஃபோனை வச்சுட்டு இருக்கோம். முன்னாடி காலங்களில் நிறைய காசு செலவாகும், இப்போ கொஞ்சம் மலிவாக ஆகிவிட்டதுனால உட்காந்தா ஃபோன் பண்ணுறோம், நின்னா ஃபோன் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பேசணுன்ற எண்ணம் வரும் பொழுது நீங்கள் யோசிக்கணும், இந்த கால் அவசியமா, இதை நான் பேசணுமா, இதை நான் கூப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. நினச்ச போதெல்லாம் உடனடியாக நம்ம பேசிடலாம். நான் சொல்லுவேன், என்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்ததோ அன்னைக்கு குடும்ப சமாதானம் நிறைய இடத்துல போயிடுச்சு. முன்னாடி அம்மா பேசணும்னு நினச்சா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. தினம் தினம் என்ன பண்ணி ஆகணும்? பேசி ஆகணும். நான் சொல்கிறேன், திருமணம் செய்து கொடுத்த பிறகு தாய்மார்கள் தினம் தினம் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் பேசுகிற பழக்கம் வைத்திருந்தால் இன்றோடு அதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆலோசனை சொல்வீங்க. குழப்பம்தான் நடக்கும். நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துனீங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள். அவங்கள தானே செய்வாங்க.
அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு வேலையை மட்டும் சரியாக செய்தால் கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்தி விடுவார். ஆனால் பொதுவாக நம்முடைய குணம் என்னன்னா, சும்மா தினம் தினம் பேசுகிற அந்த பழக்கம் நமக்கு வந்து விடுகிறது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு பேச முடியலன்னா ரொம்ப நமக்கும் வருத்தமாக இருக்கும், அவங்களும் வருத்தமாக இருக்கும். அதே நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த சம்பாஷணை பாருங்க அடுத்து எங்க போகிறது அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. இதுவரைக்கும் இந்த சம்பாஷணையை துவங்குவதற்கு முன்பு வரைக்கும் ஏவாள் நினைத்து கொண்டிருந்தால் தேவன் நல்லவர். ஏவாள் என்ன புரிஞ்சிருந்தாங்க? தேவன் இவரை போல ஒரு தேவன் உலகத்துல இல்ல. ஆனா இந்த சம்பாஷணையின் முடிவில் ஏவாள் என்ன நினைக்கிறார் தெரியுமா? தேவன் நல்லவர் இல்லை போலவே. அவர் நல்லவரா இருந்தா ஏன் இதை விளக்கணும்? இந்த கனி என்னை தேவனுக்கு இணையாக மாற்றும் என்று இந்த சர்ப்பம் சொல்லுகிறது. அப்ப தேவன் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? எனக்கு இந்த கனியை விளக்கிட்டாரே. வருஷத்தின் கடைசியில் நிற்கிற நாம் சில நேரங்களில் இந்த வருஷத்திலே நாம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது எதிர்பாராத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்போ நம்முடைய மனதில் சிலர் இந்த எண்ணத்தை போடுவாங்க, நீ ஆண்டவரை தேடி என்ன பயன்? நீ ஆராதனைக்கு போய் என்ன பயன்? உன் வாழ்க்கையில மாற்றம் வரவில்லையே, உன் வாழ்க்கையில நன்மை வரவில்லையே என்று சொல்லும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை, அவர் பொய் உரையாத தேவன். ஆகையால் யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படல, நான் கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ளுவேன், அவருடைய வார்த்தையே நான் நம்புவேன் என்று சொல்லி நீங்க நிலைச்சிருந்தா சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சில காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீங்க ஏனென்றால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை பிரியப்படுத்துவதே என் வாழ்க்கையிலே பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையும் சொல்வேன், கர்த்தர் நீர் நல்லவர். நீர் எனக்கு சொல்லுகிற காரியம் ஒருவேளை உலகத்தின் கண்களிலே எனக்கு சாதகமா தெரிஞ்சாலும் நீர் பாதகம் என்று சொன்னால் நான் உங்களுடைய வார்த்தையை தான் நம்புவேன். நீங்க சொல்றபடி தான் நான் செய்வேன்னு தீர்மானம் பண்ணி பாருங்க. ஏற்ற வேளை வரும்பொழுது உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். 2வது ஒரு நிகழ்வுக்குள்ளே நாம் போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கும் பொழுது இங்கே உள்ள சம்பாஷணை யாருக்கும் நடக்கிறது? கன்னி மரியாளுக்கும் காப்ரியேல் என்ற தேவதூதனுக்கும் நடக்கிறது. காப்ரியேல் என்ற தேவதூதன் அவளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதோ 31ஆம் வசனம், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ இந்த சம்பாஷணையில திடீரென்று மரியாளிடத்துல தேவதூதன் வந்து நின்று தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். இவங்க இன்னும் சொல்றாங்க, என் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடக்கிற காரியம் என்ன? 34ஆம் வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இப்போ ஒரு செய்தி வருகிறது, வார்த்தை வருகிறது ஆண்டவர்கிட்ட இருந்து, நம்ப முடியல. எப்படிங்க இது சாத்தியம்? எப்படி நடக்கும்? எப்போதுமே கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்முடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை வனாந்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்தது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அது எப்படி ஆகும்? முடியாது. ஜனங்கள் இறைச்சி வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். மோசே சொல்றாரு, மூச்சு முட்டை சாப்பிடுவீங்கன்றாரு. எப்படி நடக்கும்?
இங்கே ஒரு கன்னிப்பெண்ணுக்கு தேவ சமூகத்திலிருந்து செய்தி வருகிறது, நீ கர்ப்பம் தரிப்பாய், ஒரு பிள்ளையை பெறுவா, அந்த பிள்ளைக்கு பேரும் சொல்றாரு. இது எப்படி நடக்கும்? அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியும்? பதில் 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதிலே நடக்கும் இந்த யுத்தத்திலே நம்முடைய மனதை வார்த்தைக்கு நேராய் திருப்புங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்க எந்த ஒரு சவாலை சந்திக்கும் போதும் வார்த்தைக்கு நேரா திருப்புங்க. இன்னைக்கு ஒருவேளை 1 கோடி கடன்ல இருக்கலாம், ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஆண்டவரே, இன்னைக்கு அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்றேன்? விசுவாசிக்கிறேன். மனதை உம்முடைய வார்த்தையின் பக்கமாய் நான் திருப்புகிறேன். நான் அதையே நம்புகிறேன், அதையே நான் பேசுகிறேன், அதையே நான் யோசிக்கிறேன். எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, உங்க நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்யுங்க. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என் பிள்ளைகளுக்குள்ள சமாதானமே இல்லையே, பிள்ளைகள் நடக்க வேண்டிய காரியங்கள் நன்மைகள் வரலையே அப்படின்னு ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போடு இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றேன், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். ஆண்டவரே, அதற்கு சாத்திய கூறுகளே இல்லை, ஆனா வார்த்தையை நம்புறேன், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலை நீர் என்ன சொல்லுகிறீரோ அதைத்தான் நான் நம்புகிறேன். மருத்துவர் ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு, இதன் அடிப்படையில் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். யெகோவா ராஃபா, அந்த வார்த்தையை நான் என்ன செய்றேன்? நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகளை வார்த்தைக்கு நேராய் திருப்புவீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மரியாளுக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மரியாள் தன்னுடைய மனதை வார்த்தைக்கு நேராக திருப்பினாள். ரொம்ப அழகா அவங்க சொல்றது பாருங்க, 38ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். சொல்லுங்களேன், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மூன்றாவது ஒரு நிகழ்வுக்குள்ளே போலாம். முதலாவது யாரை பார்த்தோம்? ஏவாள் பார்த்தோம். இரண்டாவது யாரை பார்த்தோம்? மரியாளை பார்த்தோம். மூன்றாவது ஆதி சபைக்கு நாம் போகலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்களேன். இங்கே சபை வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. திரளாய் ஜனங்கள் சபைக்குள்ள என்ன செய்யறாங்க? வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில சில மனிதர்கள் பார்க்கிறார்கள், அவங்க சில கஷ்டப்படுற மக்களை சபையில பார்த்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய சொத்தை வித்துறாங்க. வீடை வித்தாங்க, நிலத்தை வித்தாங்க, எல்லாத்தையும் வித்து பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் வைக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர்கள் அதை எடுத்து என்ன செய்தாங்களா? ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த அவனவனுக்கு 35ஆம் வசனம், தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இப்போ அந்த சபையில அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் பார்க்குறாங்க, எல்லாருமே அவங்களுடைய சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, நாமளும் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்களாம்? தங்களுடைய காணியாட்சியை விற்றாங்க. விற்று பணம் கைக்கு வந்த உடனே அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு சம்பாஷணை நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க பணம் பேசும்னு? ஊர்ல பேசாதா? நீங்க யாருமே போய் சர்டிஃபிகேட் வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். பணம் பயங்கரமா பேசும். பணம் பயங்கரமா பேசும். செத்தவங்களுக்கு உயிரை கொடுக்கும், உயிரோடு இருக்கிறவங்களை சாகடிக்கும். பணத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. இவன் பணத்தை கையில வாங்கின உடனே அனனியா சப்பீராலும் ஒருத்தர் பேசுறாங்க, இவ்வளோ காசை கொண்டு போய் கொடுக்கறதா, இவ்வளோத்து கொண்டு போய் வைக்கிறதா, யாருக்கு தெரியும், கொஞ்சத்தை என்ன செய்வோம், எடுத்து நாம வைத்துக் கொள்வோம் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இதுல ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களை நிலத்தை விற்கணும்னு, காணியாட்சி விற்கணும்னு சொல்லி யாரும் சொல்லலை. இவங்களா முன் வர்றாங்க, இவங்களா ஒரு பொருத்தனையை பண்றாங்க. உன நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக தீர யோசிக்கணும். இதை செய்யணுமா வேணாமா, பொருத்தனை பண்ணணுமா சொல்லணுமா வேணாமா, அதை யோசிக்கணும். ஆனால் சொன்ன பிறகு என்ன செய்யக்கூடாது?
யோசிக்கவே கூடாது. ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22 தேவனுடைய குணத்தை நம்மால் இதிலே பார்க்க முடியும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், பண்ணணும்னு சொல்லல, பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையிலே கேட்பார், அது உனக்கு பாவமாகும். தீர்மானம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வருஷத்துல ஊழியம் செய்றேன், இந்த வருஷத்துல இந்த நேரத்தை இவ்வளவு நேரம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். அதை கண்டிப்பா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. செய்யவில்லை என்றால் பாவமாகும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நான் ஒண்ணுமே சொல்ல, பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நம்மளை அழுத்தம் கொடுக்கிற தேவன் அல்ல, நீ கண்டிப்பா நீ பொருத்தனை பண்ண கிடையாது. நீ பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்று, செய்யலனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஆண்டவர் ரொம்ப சமநிலையா சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அனனியாவும் சப்பீராலும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் பணத்தை அவங்களுடைய காணியாட்சியை வித்தாங்க, பணத்தை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ மனது மாறுகிறது. மனது என்ன செய்யுது? மாறு. கொஞ்சத்தை நமக்கு என்ன செய்யலாம், எடுத்து வச்சுக்கலான்னு அவங்க தீர்மானம் பண்ணி மீதம் உள்ள பணத்தை தீர்மானம் பண்ணி கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். இப்போ அப்போஸ்தலர் சொல்ல வசனத்தை, வார்த்தைகளை கவனிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். இப்போ இவங்க மனுஷனை மட்டும்தான் பார்த்தாங்க, அப்போஸ்தலரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்க யாருடைய பிரதிநிதியா நிற்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு மறந்து விட்டார்கள். தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக அவர்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த பலத்தில் வந்து நிற்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் செய்யலாம், நீண்ட நாள் செய்ய முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படும் பொழுது மனிதனை மட்டும் பார்த்தால் ஏமாந்து போயிடும். இவங்க அதான் பண்ணாங்க, மனுஷரை மட்டும் பார்த்தாங்க. அவர்களுக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்க மறந்து விட்டார்கள். அவங்க யோசித்தாங்க, இவங்களுக்கு எங்க தெரிய போகுது, நாம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து அவர்கள் பகுதியை கொண்டு வந்து வச்சாங்க. வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்களேன், ஆலயம் என்பது மரணத்திலிருந்து ஜீவன் உண்டாக வேண்டிய இடம். ஆனால் இங்கே என்ன உண்டாகிறது? ஜீவனிலிருந்து மரணம் ஏற்படுகிறது. ரொம்ப ஆபத்து. அது 3 மணி நேரம் போயிடுச்சு. 3 மணி நேரம் கழிச்சு மனைவி வர்றாங்க, நடந்த விஷயமே தெரியல. நான் நினைக்கிறேன் 3 மணி நேரம் ஆகி கணவன் வரல அப்படின்ன உடனே இவங்க யோசிச்சிருப்பாங்க, பணத்தை யாராவது வழியில வழிபறி பண்ணிட்டாங்களோ, இந்த மனுஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு அவங்க ஒரு ஏக்கத்தோடு ஆலயத்துக்கு வர்றாங்க. வந்து அங்கே பார்க்கும் பொழுது அவங்களும் அதே காரியத்தை சொல்றாங்க. வசனம் சொல்றது, அவர்களும் அங்கேயே என்ன பண்ணிட்டாராம், இறந்து போயிட்டாங்க. 2 பேரையும் பக்கத்துல அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுகிறது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, தன்னுடைய மனதை உலகத்தின் சத்தம் பக்கமாக அனனியாலும் சப்பீராலும் என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பிட்டாங்க. ஆண்டவர் பக்கமா தங்களுடைய மனதை செலுத்த தவற விட்டு விட்டார்கள். இன்னைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சத்தங்கள் என் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஆனாலும் என் சிந்தையை உடைய வார்த்தைக்கு நேராக நான் திருப்புகிறேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய நான் தீர்மானம் பண்றேன். யோசித்து பாருங்க, நம்முடைய சிறு வயதுல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதை புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். நம்முடைய சிறு வயதுல நம்முடைய பெற்றோர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க, படிக்க சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா நாம கொஞ்சத்தை தான் என்ன செஞ்சோம், கேட்டோம். இன்னைக்கு பெரியவங்களா இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவங்க அன்னைக்கு சொன்னதை ஒழுங்கா கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்? நல்லா இருந்திருப்போம் இல்ல? அவங்க சொல்றதை அப்படியே கேட்டிருந்தா. ஆனா அன்னைக்கு நமக்கு புரியல. நான் சொல்றேன், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு 100% புரியாது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று நம்மளால நினைச்ச முடியாது, புரிய முடியாது. ஆனால் விசுவாசம் என்பது, கர்த்தர் எதை சொன்னாலும் அதை சரியாகத்தான் சொல்லுவார். அதை பின்பற்றினால்
அதற்கான நன்மையை கர்த்தர் கொடுப்பார் என்று தீர்மானித்து நின்னோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், அன்னைக்கு அப்பா அம்மா சொன்னதை கேட்டிருக்கலாம், அதே மாதிரி தான் இதுவும் அன்னைக்கு ஆண்டவரே சொன்னதை என்ன செய்திருக்கலாம், கேட்டிருக்கலான்னு பின்னாடி நம்ம யோசிப்போம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது எனக்கு புரியவில்லை என்றாலும் அதற்கு நான் கீழ்ப்படிய தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. விளங்கினவங்க மட்டும் ஒரு ஆமென். ஆமென். சரி, நான்காவது ஒரு சம்பவத்துக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். முதலாவது யாரை பற்றி படித்தோம்? ஏவாள். இரண்டாவது மரியாள். மூன்றாவது அனனியா சப்பீரா. நான்காவது வாசிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஒரு நாள் இயேசு கடற்கரையில் நடந்து வருகிறார். மீனவர்கள் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். படகுகள் எல்லாம் காலியா இருக்கிறது. ஒரு படகுல ஏறி உட்கார்றார். அது பேதுருனுடைய படகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் தள்ளி போய் ஆண்டவர் அங்கே படகில் இருந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த வருஷத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த ஆண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறவே இல்லை, தொடர்ந்து ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்டேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? நீங்க நீ தான் நினைச்சு பாருங்க. வார்த்தையை கேட்கறதுனாலே வருகிற பலன் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்றோம். இங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அந்த வசனத்தை ஃபுல்லா கேட்டார் பாருங்களேன். கேட்டு முடித்த பின்பு, அப்படிதான் சொல்லுதுல, போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நான் மீனவன், இரவிலேயே மீன் கிடைக்கலன்னா பகல்ல கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இங்க சிந்தனை மாற்றத்தை பாருங்க. ஒரு சம்பாஷணையில எப்படி சிந்தனை மாறுது? இந்த சம்பாஷணை சிந்தனை மாறுகிறான். சொல்லுகிறான், ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல, இதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை, இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் என்ன செய்றேன், என் வலையை போடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களில் ஒருவர், உங்க குடும்பத்தில் ஒருத்தராகிய நீங்க உங்களுடைய சிந்தனையை வார்த்தைக்கு நேராய் திருப்ப தீர்மானம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க படகும் நிரம்பும், உங்களுடைய கூட்டாளிகளுடைய படகும் நிரம்பும். வெறுமையே இருக்காது. கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கீழ்ப்படிந்து இவர் வலையை போட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக. கூட்டாளிகள்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கண்டு. ஒரு படகு மட்டுமல்ல, பேதுருவோடு கூட இருந்த எல்லாருடைய படகும் நிரம்பினது. அப்ப அந்த சம்பாஷணைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சிந்தனைகளை குறித்து கவனமா இருக்கணும். என்னுடைய சிந்தனைகளை வேத வசனத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்புகிறேன், அதை நான் பின்பற்றுகிறேன், வார்த்தையின்படி நான் செய்கிறேன். எனக்கு பிடிக்கல தான், எனக்கு புரியல தான், எனக்கு இது குழப்பமா இருக்குதான், ஆனாலும் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், தேவன் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. மனுஷர் மாறலாம், உலகம் மாறும், ஆனால் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில், கண்களை மூடுவோம். நான் ஜெபிக்க போறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா சம்பாஷணைகளை குறித்து நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உலகம் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் சித்தரிக்கிற இந்த பொல்லாப்பு இந்த உலகத்தில் உண்டு. நாங்கள் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் சிந்தனைகளை திருப்பவும், உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் காரியங்களை செய்யவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனையிலே வருகிற இந்த போராட்டங்களிலே நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அன்று மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னார்கள். அன்னைக்கு பேதுரு சொன்னார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ தீர்மானிக்கிறோம், எங்களுடைய சிந்தனையை செலுத்த தீர்மானிக்கிறோம். ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய விடுதலைகளையும் எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் எங்களுடைய சுகத்தையும் எங்களுடைய வெற்றியையும் கர்த்தர் தருவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.